So hi guys, good morning all. Welcome to CWJ reasoning classes. இது ரீசனிங் செக்ஷனில் உங்களுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டமால் செஷன் ஓகேவா. ஸோ இந்த செஷன் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைவ் மார்க் மாதிரி எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்களே இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன் ஓகேவா. இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் லைவ் டெஸ்ட் மாதிரி இந்த டெஸ்ட் மாதிரி நம்ம போடுவோம் கரெக்டாக. ஸோ யூஸ்வலாகவே டமால் செஷன் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லைவ் டெஸ்ட் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கொஸ்டின்ஸில் இருக்கிற உங்களுக்கு டவுட்ஸை நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ டமால் செஷன் ஜாக் சார் தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க எப்பயுமே. பட் லாஸ்ட் வீடியோ சார் அப்லோட் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அவருக்கு கொஞ்சம் டீத்தில் ப்ராப்ளம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 2 to 3 டேஸ் அவருக்கு ரெஸ்ட், இன்னும் மோர் ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ எந்த சுச்சுவேஷன்லேயும் உங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்பீடில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதில் எந்த பிரேக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சார் என்னை லைவ் ஒரு 2 டேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 டேஸும் நீங்கள் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷன்லேயோ உங்கள் ப்ராக்டிஸ்லேயும் எந்த ஸ்டாப்பும் வந்துடக்கூடாது ஓகேவா. ஸோ நீங்கள் லைவ் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமே சார் லைவ் கண்டினியூ பண்ணுவாங்க ஓகேவா. அது வரைக்கும் நான் தான் டமால் செஷன் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ராயல் பாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி CWJ50 அப்படிங்கிற கூப்பன் கோட் ஆஃபர் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 50% டிஸ்கவுண்ட்டோட நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ராயல் பாஸில் உங்களுக்கு A to Z வீடியோ கோர்சஸ் இருக்கும், எக்ஸாம் பிடிஎஃப் இருக்கும், மார்க் டெஸ்ட் சீரியஸ் இருக்கும், பெய்ட் பண்டல் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ சூப்பர் பேட்சும் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ சண்டே தவிர எல்லா நாளுமே நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே இந்த சூப்பர் பேட்சில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபார் மோர் அப்டேட்ஸ் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டமால் செஷனுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டமால் ஆன்சர் பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் தேட் நான் உங்களுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் செட்டே கோடிங் அண்ட் டிகோடிங், ஜஸ்ட் மேட்ச் பண்ணி தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. கோடிங் அண்ட் டிகோடிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. மேட்சிங் இருக்குது, கோட் நம்மளே ஃப்ரேம் பண்ணுற மாதிரியான டைப்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் வேர்டையும் கோடையும் மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணலாமா. டப்புன்னு ஆன்சரை போடுங்க ஃபாஸ்ட்டாக ஓகேவா. ஸோ உங்களோட ஸ்பீடு எப்பயுமே குறையக்கூடாது ஓகேவா. எந்த செஷனாக இருந்தாலும் நீங்கள் உங்களை லெவல் ஆஃப் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்ன. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு சண்டே அவைலபிளாக இருக்கும்போது ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும், தட் இஸ் ப்ரீமியர் லைவ் செஷனாக இருக்கும். ஸோ அந்த அதையும் நீங்கள் லைவ் மாதிரி தான் சால்வ் பண்ணணும். நான் இந்த மாதிரி டைம் விட்டு தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் லைவ் மாதிரியே சால்வ் பண்ணலாம். பட் மண்டே எக்ஸாக்ட் லைவ் செஷன் இருக்கும். ஐ ஹோப் நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. வித்தின் 30 செகண்ட்ஸ் கூட இதை போட்டுருணும். வேஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் செக் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட்டை முடிச்சிடுவோம், லாஸ்ட்டில் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் சி, ஐபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் டக்குன்னு சொல்லுங்கள் ஆன்சர்ஸ். ஸோ நான் லைவில் இருந்தால் யார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பட் இப்போது இது ரெக்கார்டடாக தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், பார்த்துக்கலாம். செகண்ட் ஒன், ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எய்தர் ஏ ஆர் சி ஓகேவா. எஸ். தேர்ட் ஒன், வாட் இஸ் த கோட் ஃபார் த வேர்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னையா, டக்குன்னு சொல்லுங்கள்.
ஸோ தேர்ட் ஒன்க்கான ஆன்சர் எக்ஸ்எஃப் ஆப்ஷன் பி. ஓகே, உங்களுடைய நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வைடி. கோட் கொடுத்துட்டு அதுக்கான வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. வைடி அப்படிங்கிறதுக்கான வேர்டு சால்வ் பண்ணலாமா? டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. What is the value for YD? What is the answer? So answer D. World. YDக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கயா? வேர்ல்டு. ஓகேவா? சரி, ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் ஒன் இந்தியன் எக்கானமிக் இந்தியன். ஓ, இதுக்கு என்ன ஆன்சர்? ஸோ 2 வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கான கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இதோட கோடிங் அண்ட் டிகோடிங் முடியுது. ஸோ லாஸ்ட் செட்டுக்கான ஆன்சர் PWJN ஆப்ஷன் சி. ஓகேவாப்பா? சரி, ஸோ நெக்ஸ்ட் செட் போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி சால்வ் பண்ணியிருப்பீங்க? மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ யாருக்கு ஸ்ட்ரகிள் இருந்ததோ அவங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ எக்கானமிக் அப்படிங்கிற வேர்ட் வேறு எந்த சென்டென்ஸ்லையுமே இல்லை. ஸோ அதை லீவ் பண்ணிடுங்க. க்ரன்ச் இருக்கா? நோ. வேர்ல்டு அப்படிங்கிறது லாஸ்ட் சென்டென்ஸில் இருக்குது. அதே மாதிரி கோட் என்ன மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிங்களா? வைடி. அப்போ வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ஆன்சர் என்ன வரும்? வைடி. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ அதுக்கு இந்த ஆன்சர் சூஸ் பண்ணிடலாமாப்பா? நெக்ஸ்ட்டு வைட். வைட் அப்படிங்கிறது தேர்ட் சென்டென்ஸில் இருக்கியா? ஸோ கோட் எதையா மேட்ச் ஆகுது? கியூஆர் மேட்ச் ஆகுதா? ஸோ மேட்ச் ஆகுறதெல்லாம் அப்படியே அடிச்சு விட்ருவோம். அடுத்து இந்தியன் பேங்கிங். இந்தியன் எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? இல்லைம்மா. பேங்கிங் இருக்குல்லப்பா, பேங்கிங். ஸோ பேங்கிங் என்ன கோட் மேட்ச் ஆகுது? இங்கே இருக்கா? செகண்ட் அண்ட் தேர்ட் சென்டென்ஸில் பேங்கிங் இருக்குது, தட் இஸ் ஏஎம். தென் ஹவுஸ் மேட்ச் ஆகலை, ஸோ அதை ஹோல்ட் பண்ணிடுங்க. ஜெயண்ட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன்ல. ஸோ எந்த வேர்ட் மேட்ச் ஆகுது? ஹெச்ஓ. ஸோ ஜெயண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு ஹெச்ஓ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வைடு மேட்ச் பண்ணிட்டோம் இல்லையா? ரேஞ்ச் வந்து தெரியல நமக்கு, மேட்ச் ஆகலை. பட் பேங்கிங்கிறது மேட்ச் ஆயிருந்தது. செக்டார் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஒன்ல இருக்கா? செக்டார் என்ன இருக்குது? டபிள்யூஎஸ். ஓகேவா? இப்போ தேர்ட் சென்டென்ஸில் பாருங்கள், வைட் பேங்கிங் செக்டார் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ்எஃப். அப்போ ரேஞ்ச், இதுவும் ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்களா? இதுவும் முடிஞ்சாச்சு. ஸோ வேர்ல்டு செக்டாரில் மேட்ச் பண்ணிட்டோம். ஜெயண்ட் வேஸ் தானே நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஆன்சர் என்ன? ஐபி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும். மேட்ச் ஆகாமல் இருக்கிறது எய்தராருங்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் செட் இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ இதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணது. எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ட்ரை டு டூ ஃபாஸ்ட். ஸோ ஆர்டர் ரேங்கிங் ரிலேட்டடான கொஸ்டின்யா. ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ஃபாஸ்ட்டாக போடலாமா? ஸோ நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இந்த ஒரு கொஸ்டின் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இதை மட்டும்தான் சால்வ் பண்ணோம், உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. பட் எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, கொஸ்டின் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குன்னா டக்குன்னு அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆயிடணும். ஒரு இதுலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. டன்னாயா? டன்னா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? மேலே உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சிக்ஸ்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள்.
ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணிடுங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் சிக்ஸ்த் ஒன்? சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் பெட்ரோல், சி. சிக்ஸ்த் ஒனுக்கான ஆன்சர் சி. செவன்த் ஒன் டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். செவன்த் ஒனுக்கு ஜூஸ் அண்ட் ஹனிக்கு பிட்வீனில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் இமேஜ் இருக்குது, 3ன்னு சொல்லிடலாமா? ஸோ ஆன்சர் சி. எஸ். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணோம். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன், ஆன்சர் என்னன்னு டக்குன்னு சொல்லுங்கள். ஸோ தி ஆன்சர் இஸ் 40. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் மாதிரி வரும். என்ன சொல்லியிருக்காங்க? மில்க் அண்ட் ஆயிலோடைய குவான்டிட்டி 44 லிட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? மில்க் அண்ட் ஆயில் 44 லிட்டர்ஸ். ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் மில்க் 27. அப்போ 44லேருந்து இந்த 27 மைனஸ் பண்ணிட்டு ஆயிலோட வேல்யூ கிடைக்குமா? எவ்வளோ கிடைக்கும்? மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 17. சரியாயா? அடுத்த ஸ்டேட்மெண்ட், டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஹனி. வாட்டர் அண்ட் ஹனியோடைய டோட்டல் 32. ஸோ ஆல்ரெடி ஹனி இருக்குது 9. ஸோ 32லேருந்து 9 மைனஸ் பண்ணிட்டா வாட்டரோடைய 23 கிடைக்குமா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர், தட் இஸ் 17 and 23, we will get 40 liters. எஸ். நெக்ஸ்ட், அடுத்ததும் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ட்ரை பண்ணலாமா? 2 ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ நான் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். ட்ரை டு டூ இட் ஃபர்ஸ்ட். சாரிப்பா. டன்னாயா? முடிச்சாச்சா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் தான் வரும். முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? டன்னா? எஸ். ஆன்சர் பாருங்கள். ஸோ 9th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிடலாமா? மைலேஜ், அதாவது அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்கிறேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பஜாஜை விட அதிகமான மைலேஜ். சால்வ் பண்ணவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கயா. நான் எதுவும் லீக் அவுட் பண்ணலை. நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் ஃபார் 9? சி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், 10th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? Tenth one, the answer is B, 8 liters. Next one. ஸோ சிலாஜிசமா இந்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில். ஸோ என்னென்னா 6 பிராண்ட் ஆஃப் பைக்ஸ் இருக்குது. அது கொடுக்குற மைலேஜை வச்சு அதை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டிசெண்டிங் ஆர்டர்னா பிக் வேல்யூ டு ஸ்மால், தட் இஸ் அதிகமாக மைலேஜ் தரதுலேருந்து அப்படியே டவுன் ஆகிட்டே வருது, கம்மியாக தரது வரைக்கும். சரிங்களா? சுசுகி, ஹீரோ, யமஹா, பஜாஜ், டிவிஎஸ், ஹோண்டா, 6 பிராண்ட் ஆஃப் பைக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பஜாஜ் கிவ்ஸ் மோர் மைலேஜ் தென் யமஹா. ஸோ பி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ஒய். பஜாஜ் பி அண்ட் ஒய் ஒன்று தானே இருக்குது. ஹீரோ மட்டும்தான் ரெண்டுமே ஹெச்னு வருது. ஸோ ஹீரோ அண்ட் ஹோண்டா அதை ஃபுல்லாக டினோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி 2 பைக்ஸ் ஆர் கிவன் இன் த மைலேஜ் இன் பிட்வீன் யமஹா அண்ட் ஹோண்டா. ஒய் அண்ட் ஹெச்சுக்கு பிட்வீனில் ஒன்லி 2 வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஹோண்டா கிவ்ஸ் மோர் மைலேஜ் தென் பஜாஜ். ஸோ ஹெச் இஸ் கிரேட்டர் தென் பி, தட் இஸ் ஹோண்டா. ஸோ இங்கேயும் ஹோண்டா வரணும். The bike which gives less mileage than Yamaha gives 70 km per liter. ஓகேவா? ஸோ யமஹாவை விட ஒன்று வந்து மைலேஜ் கம்மியாக கொடுக்குது. அது எவ்வளோ கம்மியாக கொடுக்குது, எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா மைலேஜ் 70 மைலேஜ் கொடுக்குது. ஸோ ஹோண்டா இஸ் நாட் கிவிங் த ஹையஸ்ட். ஹோண்டா ஹையஸ்ட் கிடையாது. சுசுகி கிவ்ஸ் மோர் மைலேஜ் தென் டிவிஎஸ். எஸ் இஸ் கிரேட்டர் தென் டிவிஎஸ்.
டிவிஎஸ் gives more mileage than பஜாஜ். டிவிஎஸ் பஜாஜை விட அதிகமாக மைலேஜ் கொடுக்குது. ஹோண்டா gives 20 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மோர் மைலேஜ் தென் ஹீரோ. ஹோண்டா தான் ஹீரோவை விட அதிகமாக இருக்கியா. ஸோ இப்போ என்னுடைய அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் ரேங்கிங் எங்கேருந்து வரும்னா இந்த டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வை அண்ட் ஹோண்டாக்கு பிட்வீனில் டூன்னு சொன்னாங்களா. ஸோ யமஹா அண்ட் ஹோண்டா எய்தர் இப்படி இருக்கலாம் ஆர் ஹோண்டா 2 கேப்ஸ் விட்டு யமஹாவை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இது முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் ஹோண்டா வச்சு வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஹோண்டா யாரை விட அதிகமாக இருக்கணும், பஜாஜை விட அண்ட் யமஹாவை விட. அப்போ இது கரெக்ட் கிடையாதுல்ல, இதில் யமஹா தான் ஹோண்டா விட அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ராங் ஆயிரும். இந்த இடத்துல பஜாஜ் எய்தர் இந்த பிளேஸாக இருக்கலாம் ஆர் இந்த பிளேஸ். ஸோ இதில் இன்னொரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுதா. ஸோ இதர் பஜாஜ் திஸ் பிளேஸ் ஆர் திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஸோ இதையும் முடிச்சிட்டோமா. ஸோ பஜாஜை விட யார் அதிகமாக இருக்கிறது, டிவிஎஸ், அண்ட் அதை விட எஸ்னா சுசுகி. ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொன்று ஹோண்டா ஹீரோவை விட அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்னும் 4 டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணணும், 3 டேர்ம் சுசுகி, டிவிஎஸ் அண்ட் ஹோண்டா. ஸோ எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக மேலே தான் நான் 2த்தையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா. 4 டேர்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 பிராண்ட் எங்கே வரலாம், எனி ஐடியா. ஸோ ஒரு டேர்ம் நான் படித்தேன் பார்த்தீங்களா, யமஹாவை விட ஒன்று வந்து எப்படி இருக்குது, லெஸ் தெனாக இருக்குது. அதோடைய குவான்டிட்டி என்ன வரணும், 70. அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன வரப்போகுது, ஒரு வேல்யூ வரும், அதுக்கான மைலேஜ் 70. ஹோண்டா ஹையஸ்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஹோண்டா ஃபஸ்ட் பிளேஸில் வராது. அப்போ அதுக்கு மேலேயும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்திருக்கணும். ஸோ இப்போ 6 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. ரிமைனிங் இருக்கிற குவான்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணலாமா. ஸோ எஸ் வரும், டிவிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அண்ட் தென் ஹோண்டாவையும் ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், சாரி ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கேயா வரும். இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட், டிவிஎஸ்க்கு மேலே பஜாஜுக்கு மேலே டிவிஎஸ் இருக்கணும், அதுக்கு மேலே சுசுகி இருக்கணும். அப்போ இங்கே வர பாசிபிள் கிடையாது. அப்போ இந்த இடத்துல டிவிஎஸ், இது சுசுகி. ஸோ லாஸ்ட்டாக அப்போ இதுதான் என்னது நமக்கு ஹீரோ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சிலாஜிசம் ட்ரை பண்ணலாமா. டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் இருக்குது, கீழே எது ஃபாலோ ஆகும் ஆகாது. கன்க்ளூஷன்ஸை செக் பண்ணிடணும்ப்பா. சில சமயங்களில் டசன் ஃபாலோஸ் கேட்பாங்க, ஓகேவா. இல்லைன்னா ரிவர்ஸ் சிலாஜிசம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் ரிவர்ஸ் சிலாஜிசம் மெயின்ஸில் தான் கேட்பாங்க. இதை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஆன்சர் சொல்லலாமா. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ தி ஆன்சர் இஸ் நெய்தர் 1 nor 2. ஓகேவா. டயக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள். ஆல் ஹேண்ட் பேக்ஸ் ஆர் பேக் பேக்ஸ். ஆல் போட்டிருக்காங்களா. சம் பேக் பேக்கும் லேப்டாப்புக்கும் சம் ரிலேஷன். ஒன்லி ஃபியூ லேப்டாப்ஸ் ஆர் ப்ரீஃப் கேசஸ். ஒன்லி ஃபியூ, தென் நோ ப்ரீஃப் கேசஸ் அ ஸ்லிங் பேக். ஸோ டயக்ராம் இங்கே இருக்குது. கன்க்ளூஷன் என்ன, ஆல் லேப்டாப்ஸ் கேன் பினா என்னையா பாசிபிலிட்டி. எல்லா லேப்டாப்பும் ப்ரீஃப் கேஸாக இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி ஒன்லி ஃபியூன்னு தான் சொல்லிட்டான். ஒன்லி ஃபியூன்னு சொல்லும்போது அது ஆல் கொண்டு வந்தால் ஒன்லி ஃபியூ ராங் ஆயிரும் இல்லையா. ஸோ இது ஃபாலோ ஆகாது. சம் ஸ்லிங் பேக்ஸ் ஆர் நாட் ஹேண்ட் பேக்ஸ். ஸ்லிம் பேக்கும் ஹேண்ட் பேக்கும் சம் நாட் ரிலேஷன் சொல்கிறாங்க. சம் நாட் எப்போல்லாம் வரும், நோ வரும்போது வரும், சம் ரிலேஷன் வரும்போது வரும். பட் இப்போ எந்த ரிலேஷனுமே இல்லை அப்படின் போது சம் நாட் டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியாது. ஸோ நெய்தர் 1 nor 2. நெக்ஸ்ட் ஒன், டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே கிளர்க் லெவல் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா. போத் 1 and 2. ஸோ இங்கே டயக்ராம் இருக்குது. ஸோ ஒன்லி ஃபியூ கார்ஸ் ஆர் பைக். காருக்கும் பைக்கும் ஒன்லி ஃபியூ. பைக்குக்கும் ஸ்கூட்டிக்கும் சம் ரிலேஷன். எல்லா ஸ்கூட்டியும் ட்ரெயின்னு சொல்லிட்டாங்க. ட்ரெயின் அண்ட் பஸ்க்கு ஒன்லி ஃபியூ ரிலேஷன். ஓகேவா. டயக்ராம் பார்த்துக்கோங்க. கன்க்ளூஷன் என்ன, சம் ஸ்கூட்டி கேன் பி பஸ்ஸஸ்.
ஸ்கூட்டி இங்கே இருக்குது, பஸ் இருக்குது. சம் கேன் பின்னு சொல்கிறாங்க. எந்த ரிலேஷனுமே இல்லைன்னா எல்லா பாசிபிலிட்டியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கேன் பி பாசிபிலிட்டி தானே, ஸோ அப்போ இது ஃபாலோ ஆகும். சம் கார் இஸ் நாட் பைக், காரோடைய சம் பார்ட் பைக் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஒன்லி ஃபியூ கார் தான் பைக்குனா அப்போ சம் பார்ட் இல்லைங்கிறதானே அர்த்தம். இப்போ போத் 1 and 2, ஆப்ஷன் இ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கயா, டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்பீடாக போடணும் சரிங்களா? ஆன்சர் பார்க்கலாமாயா? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ டயக்ராம் பாருங்கள். ஒன்லி பிரிஞ்சால் இஸ் லேடிஸ் ஃபிங்கர். ஒன்லி அப்படின்னு வரும்போது அது ஆல்னு மாற்றிட்டு எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? அப்போ ஆல் லேடிஸ் ஃபிங்கர் ஆர் பிரிஞ்சால். லேடிஸ் கிடையாது, லேடிஸ் ஃபிங்கர் ஆர் பிரிஞ்சால். சம் பிரிஞ்சால் இஸ் கேரட். பி அண்ட் சி சம் ரிலேஷன். நோ பீட்ரூட் இஸ் கேரட். கேரட்டுக்கும் பீட்ரூட்டுக்கும் நோ ரிலேஷன். அண்ட் ஒன்லி ஃபியூ பீன்ஸ் ஆர் பீட்ரூட். பீன்ஸ்க்கும் பீட்ரூட்க்கும் ஒன்லி ஃபியூ ரிலேஷன். கன்க்ளூஷன் என்ன? நோ லேடிஸ் ஃபிங்கர் இஸ் அ கேரட். ஒன்லி வருது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன வரும்? நோ ரிலேஷன் வரும். ஸோ லேடிஸ் அண்ட் கேரட்டுக்கு, ஸோ யாராவது பிகினராக இப்போ தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா ஒன்லி வர்ற பிளேசஸில் நோ ரிலேஷன் ஃபாலோ ஆகும்யா. ஸோ இது கரெக்ட். இப்போ ஆல் பீன்ஸ் கேன் பி பீட்ரூட். எல்லா பீன்ஸும் பீட்ரூட் ஆக முடியுமா? ஒன்லி ஃபியூன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆல் சொன்னோன்னா ஒன்லி ஃபியூ ராங் ஆயிரும் இல்லையா? ஸோ ஒன்லி ஒன் மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. செகண்ட் ஒன் இஸ் அ ராங் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஃபஸ்ட்டாக போடுங்க. ஈஸியான சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க. எஸ், ஆன்சர் பார்க்கலாமா? எஸ், ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி ஃபியூ ரெட் இஸ் ப்ளூ. ரெட் அண்ட் ப்ளூ ஒன்லி ஃபியூ ரிலேஷன்யா. சம் ப்ளூ, ஓகேவா? க்ரீன். ஒன்லி க்ரீன் இஸ் பிளாக். ஒன்லி அப்படின்னா அது ஆல்னு மாற்றிடணும். க்ரீன் அண்ட் பிளாக் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்போ எல்லா பிளாக்கும் க்ரீன். ஒன்லி ஃபியூ பிங்க் இஸ் க்ரீன். பிங்க் அண்ட் க்ரீனுக்கும் ஒன்லி ஃபியூ ரிலேஷன். அதே டயக்ராம் இருக்கா? பட் அது நீட்டாக இருக்குது, நான் கொடூரமாக போட்டிருக்கேன், அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் ப்ளூ கேன் பி ரெட். எல்லா ப்ளூவும் ரெட் ஆகலாமா? ஆக முடியுமா? பாசிபிள் இருக்குது. ஒன்லி ஃபியூ வரும்போது அந்த ரெட்டு தான் ப்ளூ ஆகக்கூடாது, ப்ளூ ரெட் ஆகலாம். ஸோ இது ஃபாலோஸ். ஆல் க்ரீன் கேன் பி பிங்க். க்ரீன், எல்லா க்ரீனும் பிங்க் ஆக முடியுமா? முடியாது. பிகாஸ் அது என்ன ரிலேஷனில் இருக்குது? ஒன்லி ஆல் க்ரீன் கேன் பி பிங்க். ஒன்லி ரிலேஷனில் வரும்போது ஆல் வராது இல்லையா? ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகேவா? 15 பாருங்க. ஸோ டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம், ஃபாஸ்ட்டாக. ஸ்பீடாக போடுங்க. உங்கள் ஸ்பீடு எங்கேயுமே டிக்ரீஸ் ஆகவே கூடாது. வேறு எதுவும் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் செம்ம மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ், ஒன்லி 4 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஒன்லி வந்து ஆட்டோமேட்டிக்காக நோ வரும். ஸோ பார்த்துக்கோங்க, டக்குன்னு போடுங்கயா. ஸோ அந்த லைவில் போடுறவனில் நான் ஃபஸ்ட்டு வரணும். அதுதான் உங்களுக்கான இப்போ காம்படிஷன், சரியா? ஸோ இதுக்கு யார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாமா? நான் இப்போ பார்க்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, எய்தர் 1 or 2. டயக்ராம் இருக்காயா? ஒன்லி ஃபியூ ஸ்மார்ட் இஸ் ஹேண்ட்ஸம், சம் ஹேண்ட்ஸம் இன்டெலிஜென்ட். ஹெச்சுக்கும் ஐக்கும் சம் ரிலேஷன். ஒன்லி ஃபியூ இன்டெலிஜென்ட் ஆர் பிரிட்டி. அண்ட் ஒன்லி அப்படின்னு வரும்போது ஆல் அட்ராக்டிவ் இஸ் பிரிட்டின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ சம் இன்டெலிஜென்ட் ஆர் ஸ்மார்ட். இன்டெலிஜென்ட் இங்கே இருக்காங்க, ஸ்மார்ட் இங்கே இருக்குது, எந்த ரிலேஷனுமே இல்லை. ஸோ சம்னு சொல்கிறது ராங். நோ ஸ்மார்ட் இஸ் இன்டெலிஜென்ட். ஸ்மார்ட் இங்கே இருக்காங்கயா, இன்டெலிஜென்ட் இங்கே இருக்காங்க, எந்த ரிலேஷனுமே கிடையாது. அப்போ நோ சொல்கிறது ராங். பட் ரெண்டுமே ஃபாலோ ஆகலைன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி செக் பண்ணுவோமா? தட் இஸ் எய்தர் ஆர். எய்தர் ஆர் எப்போலாம் வரும்? ஆல் வந்திருக்கணும், சம் நாட் வந்திருக்கணும். அதாவது கண்டிஷன் என்ன? எய்தர் ஆருக்கு என்னுடைய ரெண்டு கண்டிஷனுமே ஃபாலோ ஆகாமல் போகணும்.
அண்ட் குடுத்துருக்கிற எலிமெண்ட் சேமா இருக்கணும். இப்போ இங்க இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட், ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட் சேம் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஆல், சம் நாட் வந்திருக்கலாம். இல்லைன்னா சம் நோ வந்திருக்கலாம். ஸோ இங்க நோ சம் வந்திருக்கிறனால எய்தர் 1, 2 அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே ஃபாலோ ஆகலை, எலமெண்ட் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒரு 2 minutes நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 5-6 லைன் தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். ஒரு 2, 3, 5 ஃபியூ லைன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியான சம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஐயா, எஸ், சாரி, அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ஸ் இல்லை. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோமா? ஸோ 9% இருக்காங்க ஃப்ரம் P to X, ஒரு 9 ஸ்டோரி பில்டிங்கில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஆனால் இதே ஆர்டர் கிடையாது, ஆர்டர் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோரை நம்பர் 1ன்னு எடுத்துக்க போகிறீங்க, அண்ட் இமீடியட்லி அபவ் இருக்கிற ஃப்ளோர் 2, ஓகேவா? அப்போ டாப் என்னவா இருக்கும்? 9 இருக்குமா? பாட்டம் மோஸ்ட் 1னா 9% இருக்கும்போது டாப் மோஸ்ட் ஃப்ளோர் எனக்கு 9 இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் என்ன? T leaves 3 floors below Q, ஓகேவா? Qக்கு 3 floors பிலோவில், சாரி ஒரே ஒரு செகண்ட், T leaves 3 floors below Q, ஓகேவா? எஸ். ஒன்லி 2% லிவ் பிட்வீன் Q அண்ட் W. Q அண்ட் Wக்கு பிட்வீனில் ஒன்லி 2%. இப்போ Qக்கு கீழே 2% விட்டுட்டு T இருக்காங்க. ஸோ கீழே எனக்கு பாசிபிள் இல்லை, அப்போ நான் மேலே 2 கேப்ஸ் விட்டுட்டு W ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். X லிவ் 2% பிலோ W. Wக்கு 2% பிலோவில் Xை ஃபிக்ஸ் பண்ணணும், இப்போ X இங்கே வரும். ஒன்லி 4% லிவ் பிட்வீன் X அண்ட் R. X அண்ட் Rக்கு பிட்வீனில் எத்தனை பர்சன்ட்யா? 4%. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி எனக்கு 9%ல் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்? 7 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேனா? இன்னும் எனக்கு 2 பேர் தான் தேவை, சரிங்களா? ஸோ நல்லா கவனிங்க, நான் அந்த பாயிண்ட்டு திரும்ப சொல்கிறேன். ஸோ இதானே என்னுடைய அரேஞ்ச்மெண்ட். என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் அண்ட் ஆருக்கு பிட்வீனில் 4%. இப்போ எக்ஸ் இங்கே இருக்காங்களா? கீழே 4 கேப்ஸ் விட்டுட்டு ஆரை என்னால் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும், 1, 2, 3, 4 கேப்ஸ் விட்டு. அதுவே மேலே நான் 4 கேப்ஸ் விட்டுட்டு ஆர் ஃபிக்ஸ் பண்ணேன்னா நம்பர் ஆஃப் பீப்புளோட கவுண்ட் எனக்கு கொடுத்துருக்கிற 9 விட அதிகமாகுதா? எவ்வளோ வருது? 3, 5, 7, 1, 2, 3, 5, 7, 9 தான் வருது. ஓகே, இதுவும் பாசிபிள் தான். அப்போ கரெக்டு தானையா? ஒரே ஒரு செகண்ட், சரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஆர் 4 கேப்ஸ், 2, 4 இல்லை, பீப்புள் அதிகமாக தானே வராங்க. 1, 2, 3, 4 கேப் விட்டு ஆர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு 4, ஆரை சேர்த்தா 5, 6, 7, 8, 9, 10 வராங்க. நமக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் 9 தானே. ஸோ இது பாசிபிள் கிடையாது, எக்ஸுக்கு கீழே மட்டும்தான் ஆர் வரணும். அஸ் மெனி பர்சன் பிலோ ஆர் அஸ் அபவ் எஸ். ஆருக்கு கீழே எவ்வளோ பர்சன் இருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன் எஸ்ஸுக்கு அபவ் இருக்கணும். இப்போ நான் எடுத்திருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டில்
எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், 8 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன, 9. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் எய்தர் பாட்டமில் வரலாம் ஆர் டாப்பில் வரலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி அரைஸ் ஆகுதா இந்த பிளேசஸில். ஸோ Q 2 கேப்ஸ் விட்டு T R ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இதில் பாட்டம் அண்ட் ஒரு இதில் டாப் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த 9th பர்சனை எடுத்துக்கிறோம். இப்போ இது கேஸ் 1 வச்சுக்கோங்க, கேஸ் 2. இதில் ஆருக்கு பிலோ எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்கயா, 1. அப்போ அபோவ் எஸ் 1 இருக்கணும். இந்த கேஸ் 2ல் ஆருக்கு கீழே யாருமே இல்லை. அப்போ எஸ்ஸுக்கு மேலேயும் யாருமே வரக்கூடாது. போத் யூ அண்ட் பி லிவ் ஆன் அட்ஜசன்ட் ஃப்ளோர். யூ அண்ட் பி அட்ஜசண்ட்டாக இருக்கணுமா. ஸோ அட்ஜசன்ட் ஃப்ளோர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எய்தர் யூ பி பியூன்னு எடுத்துக்கலாமா. ஸோ அதே தான் இங்கேயும் யூஆர்பி பிஆர்யூ. ஸோ நெக்ஸ்ட், மோர் தென் 2 பர்சன் லிவ் பிட்வீன் யூ அண்ட் வி. யூ அண்ட் விக்கு நடுவில் மோர் தென் 2 இருக்கணும். அண்ட் ஆர் எங்கே வரணும்னு சொல்கிறாங்க, அபோவ் வி. ஸோ இப்போ இங்கே யார் இருக்காங்களா, தட் ஷுட் கம் அபோவ் வி. அப்படின்னா இப்போ விக்கான ஒரே பிளேஸ் இதுதான். பட் எனக்கு விக்கு பிளேஸ் இங்கே கிடச்சிருக்கு. வி வந்து ஆருக்கு கீழே தான் வரணுமே தவிர அபோவாக இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் ஒன் வில் பி கேன்சல். ஸோ இப்போ யூ அண்ட் பியோட பிளேஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், என்ன சொல்லியிருக்காங்க, யூ அண்ட் விக்கு பிட்வீனில் மோர் தென் 2. ஸோ இப்போ யூ இந்த பிளேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாக்ட் 2 தான் இருப்பாங்க. எனக்கு மோர் தென் 2 இருக்கணும்னா இப்போ யூ இங்கே வரணும், பி இங்கே வரணும். சரியாயா. இப்போ WS XQ UP TRV செக் பண்ணலாமா. எஸ், அதே தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இயர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பசில் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணலாமா. நான் வெயிட் பண்ணுறேன் ஒரு 2 மினிட்ஸ். நீங்கள் இயர் பசில் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஒரு 3 செட்டு சால்வ் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட்டாக போடுங்க பார்ப்போம். டன்னாயா, முடிச்சாச்சா. எஸ், இன்னும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணலாம். ஒரு பசில் ஒரு சீட்டிங்னா உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் இன்னும் 1 மினிட் வெயிட் பண்ணுறேன். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, 8 பர்சன்ஸ் G to N ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் இயர் பாண்ட் பண்ணியிருக்காங்க. இயர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இயர்ஸோட ஏஜ் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா 2021 வச்சு. ஸோ 2021ல் 2006 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும், 15 இயர்ஸ் வருமா. 2006 and 5க்கு 1 இயர் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் 16 வரும். இங்கே என்ன வரும், 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்.
போக போக ஏஜஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? தட் இஸ் இங்க எனக்கு 18. 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ்ங்கிறனால. இங்க 19 வரும். இங்க நமக்கு 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ்ங்கிறனால 21. இங்க 1 இயர் டிஃபரன்ஸ் தட் இஸ் 22. இங்க என்னையா வரும்? கரெக்ட் தானே? 22 தானப்பா? எஸ். 90, 19, 7 என்னையா வரும்? 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? 90, 99க்கும் இதுக்கும். அப்போ 24 இருக்குமா? ஸோ இங்கேயும் ஒரு 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் 26. இதெல்லாம் இவங்களோட ஏஜஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏஜ் ஆஃப் ஹெச் இஸ் டிவிசிபிள் பை 11. ஹெச்சோட ஏஜ் டிவிசிபிள் பை 11 இருக்கும். 11 மல்டிபிளாக வர ஒரே வேல்யூ 22. அப்போ ஹெச் 1999ல் பார்ன் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 3% வேர் பார்ன் பிட்வீன் ஹெச் அண்ட் எல். ஹெச் அண்ட் எல்லுக்கு பிட்வீனில் மோர் தென் 3. மோர் தென் 3னா 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். மேலே இருக்கிறதே 2 பிளேஸ் தான், ஸோ பாசிபிள் இல்லை. மோர் தென் 3 தட் இஸ் 4 கேப்ஸ் விட்டு எல்ல இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒன்லி 3% வேர் பார்ன் பிட்வீன் எம் அண்ட் என். எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் 3 பேர். ஸோ அது எய்தர் எம்முக்கு கீழே என் வரலாம், இல்லைன்னா எம்மோட மேலே கூட என் வரலாம். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 கேப் விட்டு என் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதே பாசிபிலிட்டி எனக்கு அடுத்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என் இங்கே இருந்தால் 3 கேப்ஸ் விட்டு எம் இங்கே வரும். சரியா? ஸோ இன்னொன்று, ஸோ எம் இங்கே வரலாம்யா. ஸோ 3 கேப்ஸ் விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எண்ணை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோமா? இல்லைன்னா எம் ஃபிக்ஸ் பண்ண பிளேஸில் எண்ணை போட்டுட்டு 3 கேப்ஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? எம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு கீழே வராது, பிளேசஸ் நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அடுத்து நம்ம எம்மை ஹெச்சோட பிளேஸில் போட முடியாது. இங்கே எம் கொண்டு வந்தீங்கன்னா இருக்கிறதே 3 கேப்ஸ் விட்டுட்டு என் போட முடியாது. பிகாஸ் அங்கே ஆல்ரெடி யார் இருக்காங்க? எல். ஸோ மொத்தம் 4 கேசஸ் தான் வரும். ஸோ இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னையா கொடுத்துருக்காங்க? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? ஜி வாஸ் பார்ன் இமீடியட்லி பிஃபோர் என். என்னுக்கு இமீடியட் பிஃபோரில் ஜி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? பட் இங்கே என்னுக்கு இமீடியட் பிஃபோர் வராது. ஸோ திஸ் கேஸ் வில் பி கேன்சல். இங்கே ஜி போடலாமா? இங்கேயும் ஜி போட்டுக்கலாம். ஸோ 3 கேஸ் ஹோல்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் ஐ அண்ட் ஜே இஸ் நாட் மோர் தென் 3 இயர்ஸ். ஐ அண்ட் ஜேக்கு நடுவில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஓகேவா எப்படி இருக்கணும்? நாட் மோர் தென் 3. 3யை விட அதிகமாக இருக்கக்கூடாது. கே வாஸ் பார்ன் ஆஃப்டர் ஜே ஹூ வாஸ் பார்ன் பிஃபோர் ஐ. கே யாருக்கு அடுத்து பார்ன் பண்ணியிருப்பாங்க? ஆஃப்டர் ஜே. ஜே வந்து பிஃபோர் ஐ. ஓகேவா? ஜே பிஃபோர் ஐ ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஜே ஹூ வாஸ் பார்ன் பிஃபோர் ஐ. இப்போது இந்த அட்ஜசண்ட்டாக இருக்கிற பிளேசஸில் நம்ம ஐ அண்ட் ஜேவை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் நாட் மோர் தென் 3 வரும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே எய்தர் ஐ ஜே ஆர் ஜே ஐ வருமா? இயர் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக 2 தான் இருக்குது. ஸோ நாட் மோர் தென் 3. பட் கே வந்து நமக்கு ஆஃப்டர் ஜே வரணும். பட் இதில் எங்கே வருது? டாப்பில் வருது. ஸோ திஸ் ஒன் ராங் அரேஞ்ச்மெண்ட். அடுத்ததில் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்னில் எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஸோ இந்த கேஸில் இங்கே நான் ஐ ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஜேவை ஃபிக்ஸ் பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இது பாசிபிள் கிடையாது. அதுவே நான் ஐ அண்ட் ஜேவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணாலும் 21 அண்ட் 16 எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியலை. இதில் செக் பண்ணி பார்க்கலாமா? ஐ அண்ட் ஜே எய்தர் ஐ இங்கே வரலாம், பட் ஐ எங்கே வரணும்னு சொல்லியிருந்தாங்க? ஸோ ஜே பிஃபோர் ஐன்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ ஜே பிஃபோர் ஐ. இயர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 19 அண்ட் 21 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஜேக்கு ஆஃப்டர் தான் கே வந்திருக்கணும். அப்போ கேக்கான பிளேஸ் இதுவா? ஸோ இதாயா நம்மளுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். செக் பண்ணலாமா? GNH எஸ், JIMKL கரெக்டாக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்னியா, பென்டகன் டேபிள். பென்டகன் டேபிள் தெரியும்ல, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் ட்ரை பண்ணலாமா? ஸோ லாஸ்ட் சம் மாதிரியே நான் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கயா. ஃபாஸ்ட்டாக போடுங்க. பென்டகன் அன்னோன் இன்னும் ஒரே ஒரு செட்டு தான். ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா முடிச்சிடலாம்.
போகிறதுனா போங்க. ஸோ 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் எடுத்துக்கோங்க. டன்னா? ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் ப்ராக்டிஸில் இருக்கவங்க இப்போவே முடிச்சிருப்பீங்க 2 மினிட்ஸ்லேயே. ஸோ நான் இன்னும் ஒரு 1 மினிட் கொடுக்குறேன். கம்ப்ளீட் பண்ணாதவங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்கய்யா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாமா? எஸ், ஆன்சர் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. ஆன்சர் பார்க்கலாமாயா? ஸோ ஒரு பென்டகன் டேபிள், அதில் 10% ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ பென்டகன்னா 5 சைட்ஸ் இருக்கிற மாதிரியான டேபிள், சரிங்களா? ஸோ எல்லாருமே ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ சென்டர் அப்படிங்கிறனால அரை மார்க் இந்த மாதிரி உள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் என்ன சொல்கிறாங்க, 1 பர்சன் இஸ் சிட்டிங் ஆன் ஈச் கார்னர். ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு பர்சன். ஸோ 5 கார்னர்ஸ் 5 பர்சன் அண்ட் 5 பர்சன் இன் த மிடில். ஓகேவா? பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர். ஸோ ஆர்டர் இதே ஆர்டர் வராது. ஸோ இங்கே மெயினான பாயிண்ட் என்னன்னா, கான்சிகேட்டிவ் அல்ஃபபெட் நேம்டு பர்சன் ஆர் நாட் சிட்டிங் டுகெதர். கான்சிகேட்டிவ் அல்ஃபபெட்னா என்னையா? இப்போ பினா பிக்கு கான்சிகேட்டிவ் ஏவும் இருக்கும், சியும் இருக்குது. சியோட கான்சிகேட்டிவ் ஏ அண்ட் டி. ஸோ இவங்கெல்லாம் அட்ஜசண்ட்டாக வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, அதாவது பியை ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அட்ஜசண்ட்டாக 2 சைடுமே ஏவும் வரக்கூடாது, சியும் வரக்கூடாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், எஃப் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பிக்கு தேர்ட் லெஃப்டில் என்ன பண்ணணும், நம்ம எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இந்த பி கார்னரில் வருமா? ஏன்னா கார்னர்ஸும் இருக்குது, மிடில் சைடும் இருக்கு இல்லையா? ஸோ அது எதுன்னு எனக்கு தெரியாதனால நான் 2 பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது கேஸ் 1, இது கேஸ் 2. இதுலேயும் எல்லாருமே ஃபேஸிங் த சென்டர், சரிங்களாப்பா? எஸ். ஸோ எஃப் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா பிஏ கார்னரில் எடுத்துக்கிறேன், இதை பிஏ மிடில் எடுத்துக்கிறேன். எஃப் பிக்கு தேர்ட் லெஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். இதில் பி எஃப் எங்கே வருவாங்க? எஃப் கார்னரில் வருவாங்க. 1 பர்சன் சிட் பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப் அண்ட் சிக்கு பிட்வீனில் 1 கேப் இருக்கணும். இப்போ எஃப் இங்கே இருக்காங்களா? ஸோ நான் ஒரு கேப் விட்டு ரைட்லேயும் சிஏ ஃபிக்ஸ் பண்ணலாம், லெஃப்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ரைட்டில் நான் சிஏ ஃபிக்ஸ் பண்ணும்போது சி அண்ட் பி கான்சிகேட்டிவ் அல்ஃபபெட்ஸ், அவங்க அட்ஜசண்ட்டாக வரக்கூடாது இல்லையா? அதனால் எஃபோட லெஃப்டில் மட்டும்தான் என்னால் சிஏ ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே தான் செகண்ட் கேஸ்லேயும் ரைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா சி அண்ட் பி கான்சிகேட்டிவ் அல்ஃபபெட்ஸ். ஸோ லெஃப்டில் மட்டும்தான் சி ஃபிக்ஸ் ஆகும். as many persons sit between C and B as between F and G. C and Bக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கோ அதே கேப் யாருக்கு நடுவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க? அதே சேம் நம்பர் ஆஃப் பர்சன் F and Gக்கு பிட்வீனில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா?
இப்போ சியோட லெஃப்டில் பிக்கு கவுண்ட் பண்ணால் 3, சியோட ரைட்டில் கவுண்ட் பண்ணால் 4. இதே மாதிரி வரணும். அப்போ எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்? சியோடைய லெஃப்டில் 3. இப்போ எஃப் இருக்கா? எஃப்போட லெஃப்டில் 3 கேப்ஸ் விட்டு ஜியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எஃப்க்கு ரைட்டில் வரும்போது 4. அதே நம்பர் ஆஃப் கேப்ஸ் இருக்கா? ஸோ அதே மாதிரி செகண்ட் கேஸ் பாருங்கள். சியோடைய லெஃப்டில் 4 கேப் வருது, ரைட்லேயுமே 4 கேப்ஸ் வந்திருக்கு. பிகாஸ் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போத் சைட் சேம் டிஸ்டன்ஸ் வரும். அடுத்தது as many persons sit between இது முடிச்சிட்டோம் இல்லையா? D sits immediate right of G. Gக்கு immediate rightல Dயை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கயா. 3 persons sit between D and J. Dக்கும் Jக்கும் நடுவில் 3 பேர். ஸோ D இங்கே இருக்காங்களா? ஸோ டிக்கு லெஃப்டில் 3 கேப்ஸ் விட்டுட்டு நம்ம ஜே இங்கேயும் போட்டுக்கலாம், ரைட்டில் 3 கேப்ஸ் விட்டுட்டும் ஜேவை ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் எந்த பிளேஸ் கரெக்டாக இருக்கும்? இது ராங் தானேப்பா. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இதுலேயே ராங் ஆகுது பார்த்தீங்களா? ஏன்னா சி அண்ட் டி நமக்கு என்னதுயா? கான்சிகூட்டிவ் அல்ஃபபெட்ஸ். அப்படி அட்ஜசண்ட்டாக வரக்கூடாதுல்ல. ஸோ இதுலேயே ஃபர்ஸ்ட் கேஸ் கேன்சல் ஆயிடுதா? ஸோ செகண்ட் ஒன் தான் ஹோல்ட் ஆயிருக்கு. இப்போ 3 பர்சன் பிட்வீன் டி அண்ட் ஜே. டியோட ரைட்டில் 3 கேப்ஸ் விட்டு ஜே போட முடியாது, பிகாஸ் அங்கே ஆல்ரெடி எஃப் இருக்குது. ஸோ லெஃப்டில் ஜேவை ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் ஹெச் அண்ட் ஏ இஸ் 1 மோர் தென் தி நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் டி. அதாவது ஹெச் அண்ட் ஏக்கு நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் பர்சனுடைய கவுண்ட் பி அண்ட் டியை விட 1 மோர் தெனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடிக்கு நடுவில் 3 பேர்னா இங்கே 4 பேர் இருக்கணும், இங்கே 2 பேர்னா இங்கே 3, 1 அதிகமாக இருக்கணும். அதுவும் எந்த சைட் கவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க? ஏ அண்ட் பியோடைய ரைட்டு. நீங்கள் ஏவோடைய ரைட்லேருந்து ஹெச்சுக்கு வரணும், பியோடைய ரைட்லேருந்து டிக்கு வரணும். சரிங்களா? பார்க்கலாமா? இப்போது பியோடைய ரைட்டில் டி வரைக்கும் 2 பீப்புள் இருக்காங்க. அப்போ இங்கே 2னா ஏவோடைய ரைட்லேருந்து ஹெச்சுக்கு எவ்வளோ இருக்கணும்? 3 இருக்கணும். ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஏ எங்கே வரும்? பிக்கு அட்ஜசண்ட்டாக கண்டிப்பாக ஏ வராது. இந்த இடத்துல ஏ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏவோட ரைட் 1 2 3 கேப் விட்டு ஹெச் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஐ டசன்ட் சிட். இன்னும் 2 கேப் இருக்குது. இங்கே ஒரு மிடில் சைடும் இங்கே ஒரு கார்னரும். ஐ டசன்ட் சிட்ஸ் அட் த கார்னர். ஐ இந்த கார்னரில் பண்ண முடியாது. அப்போ ஐயை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆல்ஃபபெட் யாரையா? ஏபி சிடிஇ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ ஈக்கான பிளேஸ் தான் இது. இதுதான் நம்ம ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இதே தான் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிஸ்டேக் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். சேமா சிஐஏ டிஜிஇ அதே தான் இருக்குது. ஓகே, லாஸ்ட் செட் லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பட் அன்சர்டைன். நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து எவ்வளோங்கிறதே சொல்லலை. ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறீங்க. ட்ரை பண்ணலாமா? ஸோ அகைன் 2 minutes ஆர் 3 minutes எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக போடுங்கயா. இதோட இந்த நமக்கான டமால் டமால் செஷன் முடிவடைகிறது.
சரி ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். certain number of person are sitting in a linear row. linear arrangement and எல்லாருமே நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். நாட் மோர் தென் 24%. ஸோ அந்த ரோவில் 24% விட அதிகமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், பி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எம். எம்முக்கு தேர்ட் ரைட்டில் பியை ஃபிக்ஸ் பண்ணோயா. ஸோ இப்போ எம் இங்கே இருக்காங்கன்னா எம்முடைய தேர்ட் ரைட், ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் பியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். பியும் ஃபேஸிங் நார்த்து. சரியாப்பா? பி சிட்ஸ் third to the right of m. இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? as many persons sit between m and b as between b and v. m and b க்கு நடுவில் எவ்வளோ பர்சன் இருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன் b and v க்கு பிட்வீனில் இருக்கணும். இப்போ m and b க்கு பிட்வீனில் 2, அப்போ b and v யும் 2வா? ஸோ அப்போ b இந்த b உடைய 2 கேப்ஸ் விட்டுட்டு v-யை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் v and e is twice the number of person sitting between b and v. அதாவது விக்கும் ஈக்கும் நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் பர்சனுடைய கவுண்ட் பி அண்ட் வியை விட ட்வைஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பி அண்ட் விக்கு நடுவில் ஒருத்தர் இருந்தால் இங்கே ட்வைஸாக 2 இருக்கணும். இங்கே 2 பர்சன் இருந்தாங்கன்னா இங்கே 4 இருக்கணும், 2 மடங்கு. சரியா? நம்மக்கிட்ட ஆல்ரெடி பி அண்ட் வி இருக்காங்க. ஸோ இதில் பி அண்ட் விக்கு நடுவில் எவ்வளோ 2 கேப்ஸ் இருக்கா? அப்போ வி அண்ட் ஈக்கு நடுவில் 4 இருக்கணும். அது எய்தர் வியோடைய லெஃப்டாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். லெஃப்டில் வருமா? 4 கேப்ஸ் விட்டு இ வரும், ரைட்லேயும் வரும். ஸோ இன்னொரு கேஸ் நமக்கு அரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் வியோடைய ரைட்டில் 4 கேப்ஸ் விட்டுட்டு இயை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வியோடைய லெஃப்ட்டில் 4 கேப்ஸ் விட்டு இயை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இவங்களும் நார்த் டைரக்ஷன், எல்லாருமே நார்த்து தான்யா. அடுத்து எஃப் சிட்ஸ் 4th டு த ரைட் ஆஃப் இ. இக்கு 4th ரைட்டில் எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ணணும். இ இங்கே இருக்கா? ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட், ஃபோர்த் ரைட். எஃப் அண்ட் பி அட்ஜசண்ட்டாக வருது. இதில் எஃப் இங்கே வரும். அடுத்தது, ஒன்லி 2 பர்சன் சிட் பிட்வீன் டி அண்ட் எம். டி அண்ட் எம்முக்கு பிட்வீனில் 2 பர்சன். ஸோ எம் இங்கே இருக்குது, ரைட்டில் 2 கேப்ஸ் விட்டு டி போட முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி அங்கே பி இருக்குது. அப்போ லெஃப்டில் டி வரும். இதுவும் அதே தான், லெஃப்டில் 2 கேப்ஸ் விட்டு டீயை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஒன்லி 2 பர்சன் சிட் பிட்வீன் ஜி அண்ட் டி. ஜி அண்ட் டிக்கு பிட்வீனில் 2 பர்சன். ஸோ டி இருக்குப்பா, ரைட்டில் 2 கேப்ஸ் விட முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி எம் இருக்குது. அப்போ ஜி கண்டிப்பாக எங்கே வரணும்? நமக்கு லெஃப்ட்டில் வரணும். நெக்ஸ்ட், எக்ஸ் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜிக்கு செகண்ட் லெஃப்டில் எக்ஸ் இருக்கணும். ஜி இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்டில் நம்ம எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒன், ஒய் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் வி. விக்கு தேர்ட் ரைட்டில் ஒய் இருக்கணும். இப்போ வி இங்கே இருக்காப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட். இங்கேயும் ஒய் இந்த இடத்துல வரும். அடுத்தது, மோர் தென் 4 பர்சன் சிட் பிட்வீன் ஒய் அண்ட் எஃப். ஒய் அண்ட் எஃப்க்கு நடுவில் மோர் தென் 4 பர்சன் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒய் அண்ட் எஃப் எவ்வளோ இருக்காங்க? ஒன்லி 3 தான் இருக்குது. எனக்கு மோர் தென் 4. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ராங்கா? இங்கே செக் பண்ணலாமா? 5 இருக்காங்க. ஸோ மோர் தென் 4 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தென் ஃபஸ்ட்டே என்ன சொல்லிட்டாங்க? நாட் மோர் தென் 24% ரோவில் இருக்கணும். ஸோ அப்போ இந்த ரோவில் எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24. எக்ஸாக்டாக 24 தாயா இருக்காங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது, கரெக்டு தான். ஸோ மேலேயும் அதே தானே இருக்குது, எக்ஸ் 1 கேப் விட்டு ஜி. ஸோ இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், சேமாக இருக்கா? எஸ். ஸோ இதோட நம்மளுடைய டமால் செஷன் எண்ட் ஆகுது. ஸோ ரெக்கார்டட் வீடியோ நினச்சி போட வேணாம், லைவாகவே சால்வ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சால்வ் பண்ணுங்கள். சரியா? ரெக்கார்டட் வீடியோ தானேன்னு ஸ்லோவாக பண்ண வேண்டாயா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு செஷனோடைய ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், சாருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. ஸோ எப்படியும் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பட் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் பிரேக் ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து லைவை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோடைய ரெக்வெஸ்ட்டுமே. சரிங்களா? ஸோ லைவ் மிஸ் பண்ணாதீங்க. இதில் கொடுக்குற பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்ஸ் தான் வரும். சேம் சம் நம்ம எடுத்துகிட்டு வரவே மாட்டோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரெகுலராக லைவுக்கு வாங்க. ஸோ நான் 9:30 to 10:30 நான் ரெகுலராகவே மெயின்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? ரீசனிங்கோட மெயின் செஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு லைவ் பார்க்குறதுக்கான டைம் அது கரெக்டாக இல்லைனாலும் எனக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஸ்டாஃப்க்குமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். நம்ம ரிவர்ஸ் சிலாஜிசம் பார்த்துருக்கோம், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மெயின்ஸுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ பார்த்த சம்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் செஷன்
செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியாயா? ஸோ ராயல் பாஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கியா, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ மண்டே 9:30 to 10:30 உங்களுக்கு மெயின்ஸோட செஷன் இருக்கும். அண்ட் 11 to அதுலேருந்து உங்களுக்கு 11 o'clock யூஸ்வலாக டமால் செஷன் இருக்கும். ஸோ ஒரு 2 days மட்டும்தான். சரிங்களா? அப்புறம் அதே ஸ்பீடோட சார் வந்துடுவாங்க. நீங்கள் அகைன் திரும்ப அதே ஸ்பீடில் சால்வ் பண்ணலாம். பட் இப்போ உங்கள் ஸ்பீட் குறையக்கூடாது. ஏன்னா நம்ம செஷனை ஹோல்ட் பண்ணலாம், பட் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிருப்பீங்க, பிரேக் ஆச்சு உங்கள் ப்ரிப்ரேஷன்னா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் குறைஞ்சிரும். அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம செஷன் கண்டினியூ பண்ணுறோம். நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லைவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சரியாயா? தேங்க்யூ.